வணக்கம். இன்னைக்கு எக் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 4 முட்டையை வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி பொடியா கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணது, 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மேல் கோட்டிங்க்கு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃபிளெக்ஸ் வச்சிருக்கேன். 2 வேக வைக்காத முட்டை வச்சிருக்கேன். முட்டையை நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவினதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா கலந்துக்குங்க. தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்குங்க. கார்ன்ஃபிளெக்ஸை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாகவே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்க முட்டைக்கு பதிலாக மைதா கூட கலந்து டிப் பண்ணி போடலாம். மிதமான சூட்டில் இருக்க எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அளவு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்துக்கலாம். ஹெல்தியான இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.